விஷயம் துளசி மாடம் வைப்பதற்காவது அதற்கு தகுந்த சொந்த வீடு வாங்கணும்ன்ற எண்ணத்தை நாம உருவாக்கிக்கலாம். நம்ம வைக்கிறது பெரிதோ சிறிதோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய மூலப்பொருள்கள் அந்த வீட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சன்லைட் படும் இல்லையா, அந்த இடத்தில் வைத்து நீங்கள் பராமரித்து பாருங்கள். உறுதியான மாற்றம் இருக்கும், உறுதியான நேர்மறை ஆற்றலுக்குரிய தன்மை இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, துளசி மாடம் என்பது பூஞ்சோலை, பூஞ்சோலை என்பது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறான். அந்த சுக்கிரன் உச்சமடைகிற ராசி மீன ராசி, மீன ராசி ராமேஸ்வரம். ஒரு மனிதன் ராமேஸ்வரம் பாத யாத்திரையாக சென்று தீர்க்கக்கூடிய அந்த கர்ம வினையை ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டில் துளசி வழிபாடு செய்தால் அன்றென்றே தீர்க்கப்படுகிறது என்பது அடிப்படையான உண்மை. ராமேஸ்வரம் அடிக்கடி செல்ல வேண்டுமா அல்லது ஒவ்வொரு நாளும் வீட்டில் துளசி வழிபாடு செய்து தலைமுறையை வளர்க்க வேண்டுமா என்பது முடிவு செய்ய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. துளசி மரம் வைக்கிறதே பரவாயில்ல சார், ஆனா அபார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ள தோண்டி நவதானியம் எல்லாம் போட்டு அதெல்லாம்